வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமா பிரபல முன்னணி காமெடி நடிகர் ஒருவர் 2 நாட்களாக பூட்டிய அறைக்குள்ள இறந்து கிடந்த சம்பவமானது சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமீப காலமாகவே பார்த்தோம் அப்படின்னா சினிமா திரையுலகத்தில் இருந்து பல பிரபலங்களினுடைய எதிர்பாராத இறப்பு செய்திகள் அதிகமாக வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் இன்னைக்கு தமிழ் சினிமா திரையுலகத்தில் பிரபல காமெடி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் வலம் வந்துகிட்டு இருக்க பிரதீப் கே விஜயன் அவர்களினுடைய இறப்பு செய்தியானது வெளிவந்திருக்கு. கடந்த 2013ஆம் ஆண்டு நடிகர் சிவா நடிப்பில் வெளிவந்த சொன்னா புரியாது திரைப்படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானவர் தான் பிரதீப் கே விஜயன். பார்ப்பதற்கு அதிக உடல் பருமனோட இருக்கதால இவரை பல திரைப்படங்களில் காமெடி நடிகராக நடிக்க வச்சிருப்பாங்க. காமெடி கதாபாத்திரம் மட்டும் இல்லாமல் காமெடி கலந்த குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிப்பதற்கு இவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. இருந்தாலும் இவர் நடித்த தெகிடி திரைப்படம் தான் இவருக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றுக் கொடுத்துச்சு. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் கூத்து, தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும், மீசைய முறுக்கு, மேயாதமான், திருட்டு பயலை 2, இரும்பு திரை உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்து முன்னணி காமெடி நடிகராக வலம் வந்துக்கிட்டு இருந்தார். இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா நடிகர் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளிவந்த ருத்ரன் திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். நடிப்பு மட்டும் இல்லாமல் பல திரைப்படங்களினுடைய அந்த தலைப்புகளுக்கு சப்டைட்டில் போடக்கூடிய பணியையும் செஞ்சுட்டு வந்தார். என்னதான் இவர் பிடெக் ஐடி படிச்சிருந்தாலும் கூட சினிமா மேலே இருந்த ஆசையினால தான் இவர் ஒரு நடிகராக மாறியிருக்காரு. சென்னையில் பாலவாக்கம் அப்படிங்கிற ஏரியாவில் தனியாக ரூம் எடுத்து தங்கியிருந்திருக்காரு. கடந்த 2 நாட்களாகவே அவருடைய நண்பர்கள் இவருக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு பேச முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் இவருடைய ஃபோனை எடுக்கலை. இதனால் சந்தேகம் அடைஞ்சு நேராக அவருடைய வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க. வீடு உள்பக்கமாக பூட்டி இருந்திருக்கு. வெளியில் துர்நாற்றமும் அடிச்சிருக்கு. அவருடைய அறையில் இருந்து இப்படி துர்நாற்றம் வர்றதை பார்த்து சந்தேகம் அடைஞ்சு அவருடைய நண்பர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறையினர் உடனடியாக அவருடைய வீட்டுக்கு வந்து கதவை உடைச்சி உள்ளே போய் பார்க்கும்போது 2 நாட்களாக இறந்து பிணமாக கிடந்திருக்காரு நடிகர் பிரதீப் கே விஜயன். தனி அறையில் ஒருவேளை இவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அவருடைய உடல் பருமனுக்காக வேறு ஏதாவது மருந்துகளை அவர் எடுத்துக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே இப்போ வரைக்கும் வெளிவரல. அவருடைய உடலை கைப்பற்றிய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. தமிழ் சினிமா திரையுலகத்தில் நடித்து இன்றைக்கி பிரபலமான நடிகராக வலம் வந்துக்கிட்டு இருக்க பிரதீப் கே விஜயன் அவர்கள் 2 நாட்களாக அவருடைய அறையில் பிணமாக கிடந்த செய்தி தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.